80வது சுதந்திர நாள். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தில் ஒவ்வொரு செங்கல்லிலும் முஸ்லிம் பெயர் இருக்கிறது. எல்லா சிறையின் செங்கற்களிலும் முஸ்லிம்கள் பெயர் இருக்கிறது. நாங்கள் பட்டாவெல்லாம் வாங்கவில்லை. நாங்கள் தியாகி பென்ஷன் எல்லாம் வாங்கவில்லை. எங்களுக்கு ஆளுயர மேலைகளும் மாலைகளும் மேடைகளும் போட்டு யாரும் பாராட்டணும்னு சொல்லல. நாங்கள் அரசு நிலங்களை கூட முஸ்லிம் தியாகிகள் வாங்கல. எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? எங்கள் வரலாறை மாற்றாதீர்கள், மறக்காதீர்கள், மறக்கடிக்காதீர்கள். அடுத்த தலைமுறைக்கு அந்த வரலாற்றை இருட்டடிப்பு செய்யாதீர்கள். காரணம், இந்திய சுதந்திரம் பெரும்பகுதி முஸ்லிம்களால் கட்டமைக்கப்பட்டது. கொடுமை என்ன தெரியுமா? இவன் ஊர்வலம் நடத்துறப்போலாம் இந்தியா விட்டு வெளியே போகணும்னு நம்மளை சொல்லுவோம். அந்நியன் என்கிற அவதூறை சுமந்து கொண்டு வாடுகிற சூழல் 80வது சுதந்திரத்திற்கு பின்னாலும் இருக்கிறது என்றால், இந்த சங்கிகளை மாத்திரம் எதிர்த்து இன்னொரு சுதந்திர போர் செய்யப்பட வேண்டும். அது அகிம்சையால் கூட இருக்கலாம். ஆனால் சங்கிகள் வருகிற வரை இந்தியா மிகச்சிறப்பாக இருந்தது. சங்கிகளினுடைய ஆதிக்கத்திற்கு பிறகுதான் இந்தியா மத துவேஷத்திற்கு இலக்காகி போனது. சுருங்க சொன்னால், இந்த நாட்டில் தியாகிகள் துரோகியாக்கப்படுகிறார்கள், துரோகிகள் தியாகியாக்கப்படுகிறார்கள். இந்த விழிப்புணர்வை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த நாட்டின் அடுத்த தலைமுறைக்கு சுதந்திர தினத்தின் தியாகங்களை, முஸ்லிம்கள் ஆற்றிய தியாகங்களை சொல்லிக்கொண்டே வாருங்கள்.